வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கால் நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். இன்றைக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நெருக்கம் பாராட்டி வரக்கூடிய திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு ரஜினி தனி கட்சி தொடங்க வேண்டும், தொடங்குவார். தொடங்கினால் கருணாநிதி, ஜெயலலிதா இல்லாத இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்பக்கூடும். திமுகவுக்கு சவாலாக ரஜினிகாந்த் இருப்பார் என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் அவர்களது ஆருடம் என்பது சந்தர்ப்பவாத கருத்தியலை கொண்டதா அல்லது மிகையான மதிப்பீடா இல்லை காலத்தை உணர்ந்து அவர் சொல்லக்கூடிய ராஜதந்திரமான கருத்தா? விவாதிக்கலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, ரஜினி ரசிகர் திரு நடிகர் ஜீவா, பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு, இவர்களோடு நாம் தமிழர் கட்சியின் திரு கல்யாணசுந்தரம் கோவையிலிருந்து. திரு கல்யாணசுந்தரத்தின் தொடங்குவோம். திரு கல்யாணசுந்தரம், திருமாவளவன் அவர்களுடைய கருத்தில் 3 அம்சங்கள் இருக்கின்றன. ரஜினிகாந்த் கருணாநிதி, ஜெயலலிதா இடத்தை இட்டு நிரப்புவார், தனி கட்சி தொடங்குவார், நிச்சயம் தொடங்க வேண்டும், அந்த இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றது மிகையான மதிப்பீடா? தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய திருமாவளவன் முன்வைக்கக்கூடிய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து, அது அவருடைய பார்வை. அவர் எங்களுடைய பார்வையில் எங்களுடைய கருத்துப்படி ரஜினியை விட மிகச்சிறந்த திறமையாளர், மிக தகுதியானவர் அண்ணன் திருமாவளவன் என்பது எங்களுடைய கருத்து. அதுக்கு மீறி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று திருமா அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது என்ன அடிப்படையில் எனக்கு தெரியல. ஒரு விஷயத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா, கருணாநிதியினுடைய இடத்தை இவர்தான் நிரப்ப முடியும் என்று சொல்லுகிறார். ஜெயலலிதா, கருணாநிதி என்கிற 2 சக்திகளை அந்த இடத்திலே இருந்து நீக்குவதற்காக போராடியவர்கள் நாங்கள். எனவே அவர்களை மீண்டும் ஒருத்தர் வந்து நிரப்புறாருன்னு சொன்னா அவர்களைப் போலவே நிரப்புவார் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்லுகிறாரா என்பதும் எங்களுக்கு புரியல. எங்களுடைய நிலைப்பாடு, அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய கருத்தை தாண்டி எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழர் நாட்டை தமிழர் ஆள்வது என்பது அதுதான் இயல்பான நிலை. உலகம் முழுவதும் இருக்கிற இயல்பான நிலை அதுதான். அந்தந்த தேசிய இனத்தை அந்தந்த தேசிய இனம் ஆண்டு கொள்வது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அதுதான் பிரச்சனை. அவருக்கு ஒரு நாட்டை ஆளுவதற்கான, ஆட்சி அதிகாரம் செய்வதற்கான என்ன தகுதி இருக்கிறது என்பதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறார் என்று அல்லது மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்று எங்களுக்கு புரியல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல 1/4 நூற்றாண்டு கால அரசியலிலே தடம் பதித்தவர் தமிழ்நாட்டிற்குள்ளே. அவருக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? எதற்காக ரஜினிகாந்த் அவர்கள் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர் பேசுகிறார்? ரஜினிகாந்த் அவர்களினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் மிக தெளிவாக காட்டுவது அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தோடு மூழ்கி போனவர். இது பல தளங்களில் பல முறை அவருடைய கருத்துக்களிலே இருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒருவர் தனி கட்சி தொடங்கி வந்தார் என்று சொன்னால் அது யாருக்கு எதிரானதாக இருக்க போகிறது? அது யாருக்கு நன்மை பயக்க போகிறது? இதை அண்ணன் திருமாவளவன் எப்படி யோசிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இல்ல, திருமாவளவனை மாற்றாக முன்னிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு அதற்கான தகுதிகள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அவர் சொல்கிறார் அவருடைய சக்தி, அவருடைய வலிமை, அவர் தலைமையை மக்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழல் அப்படின்றத அவர் உணர்ந்திருக்க கூடும். அவர் இந்த வெற்றிடத்தை தன்னால் நிரப்ப முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கு கூட அவர் வந்திருக்க கூடும். ரஜினிகாந்துக்கு ஜாதி, மதம், கட்சி இந்த எல்லைகளை கடந்த ஒரு வசீகரம் இருப்பதாக திருமாவளவன் நம்புகிறார். அது அரசியலில் வெற்றி பெறக்கூடும்னு நம்புறார். திமுகவுக்கு சேலஞ்ச் பண்ற சக்தியா அவர் இருப்பாரு நம்புறார். அந்த நம்பிக்கைகளை நீங்க எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னா அதைத்தான் சொல்றேன். அது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்படியெல்லாம் அவர் சிந்திக்க கூடும். ஆனால் எது ஒரு சமூகத்திற்கு தேவை என்று யோசிக்க வேண்டுமே ஒழிய எது ஒரு சமூகத்திற்கு இப்ப இருக்கிறத வச்சு எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிச்சுட்டு போறது வந்து மீண்டும் ஒரு அழிவு சக்தி தமிழகத்திலே தோன்றுவதற்கான பெரிய வாய்ப்பாக அது அமைந்து போய்விடும். இப்ப 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளிடமிருந்து இந்த நாட்டை மீட்பதற்கு போராட வேண்டி இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி என்கிற அடிப்படையிலே அவருக்கும் இந்த புரிதல் இருக்கும் கண்டிப்பா. எனவே இனி ஒருக்கா கொண்டு போய் ரஜினி அவர்களிடம் சிக்க வைத்து விட்டு ஒரு மக்கள் கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. மக்கள் கிரேஸ் இருக்கிறவங்க நாட்டை ஆளலாம்னு சொன்னா நாம ஜெயலலிதா, கருணாநிதியவே எதிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வல்ல பிரச்சனை.
இங்க மக்களுக்கு ஆனவர்கள் யார் என்பதை யோசிக்கணும். அவங்க தான் அரசியலில் நிற்பதற்கு தகுதியானவர்கள். இதை நான் சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நல்லா தெரியும். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களை மாற்றாக வைக்க வேண்டும் என்று சொல்லுவது அவர் இன்னும் அதிகமான வாக்குகள் வாங்குவார் என்பதன் அடிப்படையில் அல்ல, தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக. சரி, இதை உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு வன்னியரசு, திருமாவளவன் அவர்கள் இப்போது திமுகவோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய நிலையில இப்ப திமுக அதிமுகவுக்கு எதிரான நிலையை எடுக்கிறாரு. கடந்த தேர்தலில் ஜெயலலிதாவை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான கட்சியினால வெற்றி கொள்ள முடியலை அப்படின்றார். ரஜினி திமுகவுக்கு சேலஞ்சு கொடுப்பார் அப்படின்றார். ஏன் இந்த திடீர் முரண்பாடான ஒரு நிலை? இல்லை, நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க நாங்கள் திமுகவோட வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தேங்க. அப்படி இல்லை, திமுகவோட ஆதரவு இல்லை. அதிமுக நாங்கள் தனி கட்சி, நாங்கள் தனியாக செயல்பட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் தேர்தல் இல்லை, நாங்கள் யாரோடையும் கூட்டணியும் இல்லை. அதில் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இல்லை, கூட்டு இயக்கங்கள் நடத்துகிறீங்க. கூட்டு இயக்கங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாரோடையும் தான் நாங்கள் சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். இப்போ மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி நம்ம வந்து உருவாக்கணும். இப்போ அதுக்கடுத்து ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும்னு சில வாரங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினாரே திரும்ப. இல்லை, அதாவது என்னென்னா வந்து இந்த மதச்சார்பற்ற இன்னைக்கு வந்து பிஜேபி எடுக்கிற இந்த அரசியலுக்கு எதிராக ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கணும், ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசை உருவாக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய உங்களுக்கு மதச்சார்பற்ற நம்பிக்கை நட்சத்திரம் ரஜினிகாந்த் இல்லை, அதை நான் சொல்கிறேன். நான் இது இன்றைக்கி வந்து இருக்கிற சூழலில் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு, ரசிகர்களை வந்து பார்க்குறாரு. அப்படிங்கிறத ஒட்டி தான் இந்த கருத்து சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும், அவர் வந்தால் இந்த இடத்த நிரப்புவார் அப்படிங்கிறது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு, கரிஸ்மாட்டிக்கான ஒரு முகம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவர் வர்றது மூலமாக வந்து இந்த ரஜினிகாந்த் நம்மளுடைய ஜெயலலிதா கலைஞருடைய இடத்த அவர் நிரப்புவார் அப்படின்னு சொல்கிறது இந்த அடிப்படையில் தான் ஒழிய வந்து நீங்கள் வந்து உடனே ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் ஆக்கிடுவாங்க, இல்லை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணுவார். மாற்று இவர்களுக்கு அடுத்த வெற்றிடத்தை நிரப்புவாருன்னா ஒரு அரசியல் தலைமை, இரண்டு தலைமைகள் இல்லாத இது நீங்கள் சொன்னீங்களே, இது வந்து ராஜதந்திரமா இல்லை வந்து சந்தர்ப்பவாதமாக கேட்டீங்களா? இது இன்னைக்கு காலத்தின் குரல். எங்கள் தலைவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்கிறாரு. ராஜதந்திரம்ன்றீங்க, காலத்தின் குரல் ரஜினிகாந்தை அழைப்பது, அரசியலுக்கு வாங்க அவரை முன்னிறுத்துவது இந்த காலத்தின் குரலா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களால் எந்த தீங்கும் இல்லை. அவர் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாதியவாதமும் மதவாதமும் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து மிக மோசமான ஒரு பித்துக்குழி மனநிலை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இந்த மனநிலையிலேருந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து அதுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், போராடுறோம். இன்றைக்கி மரியாதைக்குரிய கல்யாணசுந்தர் அவர் சொல்கிற தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஆள்றது தமிழர் தான் ஆள்றாங்க. எடப்பாடி, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி தமிழர், அவரும் பச்சை தமிழர் தான். நீங்கள் எந்த அடிப்படையில் தமிழருங்கிற அடிப்படையை சொல்கிறீங்க? தமிழ் தேசியவாதமே இன்றைக்கி சாதியவாதமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை நான் வந்து குற்றச்சாட்டை சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறான்? இன்றைக்கி வந்து ஒரு இந்துத்துவ அடையாளத்தில் இந்துத்துவ மயமாகிட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள். வெளிப்படையாக இன்றைக்கி வந்து சாதியவாதிகளோட மதவாதிகளோட தான் நீங்கள் கரம் கோர்த்துருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் முருகனுக்கு காவடி தூக்குறாரு. இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், நான் நீங்கள் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் கோட்பாட்டு அளவில் அவருடைய அரசியல் நடவடிக்கையில் அவருடைய தன்னுடைய அறிவிக்கட்டும், நான் வந்து என்னுடைய கோட்பாடு இதுதான், நான் இந்த அடிப்படையில் கொண்டு வரேன் அப்படின்னு அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு இது ஒரு ஜனநாயக நாடுங்க, யார் வேணாலும் வரலாம், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். அதை பற்றி அவர் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அரசியலுக்கு வரவேற்கிறோம். வந்தால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பார், அவர் கூட வந்து நம்ம வந்து செயல்படலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ரசிகருடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏன் உங்கள் தலைமையை முன்னிறுத்தாம ரஜினியை முன்னிறுத்துறீங்க? ஏன் ரஜினி தலைமை வெற்றி பெறும், தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்ற முடிவுக்கு நீங்க எந்த அடிப்படையில் வர்றீங்க? இப்ப நீங்க கடந்த காலத்துல மூப்பனாரை முன்னிறுத்தினீங்க, மூன்றாவது அணி இந்த ரெண்டு பேருக்கும் மாற்றுன்னு, அது தோற்று போனது. இப்ப அண்மையில் நடந்த தேர்தலில் விஜயகாந்தை முன்னிறுத்தினீங்க, வைகோவை முன்னிறுத்தினீங்க, அவர்கள் தோற்று போனார்கள். இப்ப திடீர்னு இப்ப ரஜினிகாந்துக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? முட்டு கொடுக்கல, இது வந்து நாங்க முன்னிறுத்துறீங்க. அதாவது என்ன அடிப்படையில் சொல்றேன், அதான் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலே நான் பார்க்கலாம். இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து தமிழர் இல்லைன்னு சொல்றாங்க, அவர் வந்து கன்னடரோ மராட்டியரோ சொல்றாங்க. நாங்கள் பார்க்குற பார்வைங்கிறது வேற. எங்களுக்கு அளவுகள் வந்து ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கம் தான். இந்த ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கம் யார் செஞ்சாலும் நாங்கள் இப்போ தமிழரே வந்து செஞ்சா சரியா? பாரதி ராஜா சொல்றாரு, முட்டாளே இருந்தாலும் தமிழர் முட்டாள வந்து அவன் ஆதரிக்கணும். நாங்கள் அப்படி பார்க்கல, நாங்கள் அப்படி பார்க்கல. ஆனால் நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த சமூகத்தில் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி பாதையில் அவர்களுக்கு ஆதரவாக யார் செஞ்சாலும் நாங்கள் ஆதரவு தரோம். தமிழ்நாட்டை வல்லரசாக்குறது, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போறதுன்றது ரஜினிகாந்த் தலைமையில முடியும். அந்த இதுக்குள்ள போகல. அவர் வந்து கோட்பாட்டை அறிவிக்கட்டும், அவருடைய செயல்பாடுகள் வரட்டும், நம்ம அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வரட்டும். நான் கேட்குறாங்க,
நான் ரஜினிகாந்தா ராமதாசனா நான் ரஜினிகாந்த் தான் ஆதரிப்போம். சொல்கிறோம், நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். மிக மோசமாக வந்து தமிழ்நாட்டை வந்து சாதியவாத பாதை கொண்டு ராமதாஸ் பேசுவதற்கு யாரும் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ராமதாஸ் பேச நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம். ஜாதி அடிப்படைவாதத்தை ஒரு தரப்பு மட்டும் பேசுதா எல்லா தரப்பும் பேசுகிறதான்றது ஒரு விவாதம். அது வந்து அது ஒரு பரந்த பார்வையில் நடத்த வேண்டிய விவாதம். இப்ப ரஜினிகாந்த் வர்றாரு வரல, அது அவர் இன்னும் அறிவிக்கவே இல்லை. ஆனால் அதற்கு முன்பே நீங்க வந்து ஒரு ரெட் கார்பெட் விரிக்கிறீங்களே, ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறீங்களா, அந்த தேவை எங்க இருந்து வருது? எங்களுடைய தலைவர் என்ன அடிப்படையில் சொல்றாரு அப்படிங்கிறதுனா, இன்னைக்கு பிஜேபி வந்து மறைமுகமாக கொள்ளைப்புற வழியில தான் இன்னைக்கு அந்த அதிமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே. திமுக அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து அது வந்து வெளிப்படையாக வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ எதிர்கொள்கிற மனநிலையில் இல்லை. அதுக்கான தலைமை இல்லை. இன்னைக்கு வந்து எப்படி சொல்றீங்க? அவங்க தினந்தோறும் அறிக்கை விடுறாங்க. தினந்தோறும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நீங்க கொடுக்குற அறிக்கையிலேயாவது மாற்று கருத்து வருது. அப்பப்ப அவங்க வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க. அண்மை காலத்துல பிஜேபி எதிர்ப்புல திமுக உறுதியா நிக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பிஜேபி எதிர்ப்பை பேசியிருக்கிறாங்க. மாட்டிறைச்சியை நீங்களும் அந்த விவகாரம் வரும்போது எதுக்குறீங்க, அவங்களும் எதுக்குறாங்க. நீங்க வந்து ஸ்டாலின் தலைமையை உங்களுக்கு ஏற்க விருப்பம் இல்லை, அதனால நீங்க ரஜினி பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்படி அது தவறான இது. அதற்கான வலிமை இல்லை அப்படிங்கிறது நான் எங்களுடைய கருத்து, என்ன விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்கள் வந்து வந்தா எப்படி இருக்கும், வந்தால் அவரை யார் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்கு என்ன அடிப்படையான பேஸ் அப்படின்ற எந்த இதுவும் இதுவரையிலும் நிரூபணமாகல. எல்லாமே ஊகத்தில் பேசுறது. இப்ப இருக்கிற ப்ரூவன் டெஸ்டட் ஏற்கனவே இவ்வளவு சதவீத வாக்கு இந்த அமைப்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இல்லாத வலிமை இவர்களால் எதிர்கொள்ள முடியாதுன்னா, ஜெயலலிதாவை கருணாநிதி கூட தோத்து போய் தான் இருக்காரு. ஜெயலலிதா 3 முறை ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி தான் இருந்தார். 2001 அவர் தான் இருந்தார். 2011 கருணாநிதி தான் எதிர்கொண்டார். ஆனால் அப்போல்லாம் தோற்றுருக்கிறார். 91 அவர் தான் இருந்தார், எதிர்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தலைமையால் முடியல, ஒரு தேர்தல் தோல்வியால் முடியலன்னு சொல்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? ஒரு கேள்வி இருக்கு, ஒரு நிமிஷம். நான் கல்யாண சுரத்தை கேட்கணும். தமிழ் தேசியம் என்பது இங்கு ஜாதி தேசியம். இங்கு ஒரு ஜாதிய கட்சி அப்படின்னு சொல்றவங்களுடைய தலைமை வேணுமா அல்லது இன்னொருத்தங்க வேணுமான்னு சொன்னா, எங்களுக்கு நான் ரஜினிகாந்தை ப்ரிஃபர் பண்ணுவேன், ராமதாஸை விட ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்வேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் ஜாதிய மதவாத மனநிலையில் இருக்கிறாங்க. ரஜினிகாந்தை தமிழர் அல்ல அப்படின்ற அளவுகோல்ல இதை பார்க்க முடியாதுன்ற நிலையில விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்க. உங்க கருத்து என்ன கல்யாண சுந்தரம்? இல்லை, இது வன்னியரசு அண்ணன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வருவது வந்து மிக மோசமான ஒரு நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் வன்மையாக மறுக்கிறேன். முதல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது சாதி அரசியல் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், 25 ஆண்டு காலமாக அவர் தலைவர் மீது என்ன சேற்றை வாரி மற்றவர்கள் இறைத்தார்களோ அந்த சேற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் பொருள். எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு சாதியவாத அரசியலா மாறிடுச்சுன்னு? அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லுகிறார், சீமான் அவர்கள் முருகனுக்கு போய் காவடி எடுத்தது வந்து மதவாதமா? அப்ப இலங்கையில ஈழத்தில் தமிழர்களை கொன்று கொண்டிருந்த போது இதே ரஜினிகாந்த் தான் பேசினார். அது ராமரால் சபிக்கப்பட்ட பூமி, அங்கே கொலைகளை தடுக்க முடியாது என்று சொன்ன தலைவர் இன்றைக்கு அவருக்கு தலைவராகி போய்விட்டார், மதச்சார்பற்றவராகி போய்விட்டார். தன்னுடைய முருகன் வந்து இந்து கடவுள்னு சொல்றீங்களா? மோடி அவர்கள் குஜராத்தில ஆட்சி செய்தார். மோடி அவர்கள் எத்தனை முருகன் கோயிலை கட்டினார் என்று நான் வன்னியரசன் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்து கடவுளா முருகன்? முருகன் நம்மை காப்பாற்றுவார், எல்லாரும் வாருங்கள் என்று சீமான் யாரையும் அழைத்துக் கொண்டு போகல. முருகனை காப்பாற்ற வேண்டும், முருகன் என்பவன் தமிழர்களினுடைய அடையாளமாக இருந்தவன், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி போயிருக்கிறார். இந்த இரண்டுக்கும் உண்மையிலேயே அந்த வன்னியரசு அவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லையா? இது என்னது? இங்க பாருங்க, கடவுள் மறுப்பு என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய கொள்கை அல்ல. கடவுள் வழிபாடு என்பது ஒவ்வொரு தனி மனித விருப்பத்தை சார்ந்ததுதான். அதிலே யார் வேண்டுமானாலும் என்ன விருப்பத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். முருகன் அவர்களினுடைய முருகனுக்கு காவடி எடுத்தங்காட்டி சீமான் வந்து மதவாதி ஆகி விடுகிறார். உங்களுக்கு எது இனவாதம் சொல்றீங்க? இனவாதம் நீங்க சொன்னீங்கன்னா திராவிட இனவாதம் பேசிய திராவிட கட்சிகளோட எப்படி இத்தனை நாள் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க? அது இனவாதம் இல்லையா? நான் திராவிடன் என்று பேசுவது இனவாதம் இல்ல, நான் தமிழன் என்று பேசினா இனவாதம் வந்துருதா உங்களுக்கு? இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஜாதியத்தை கடந்துட்டாங்களான்றதான் வன்னியரசு முன்வைக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. மதவாத கருத்திலிருந்து விலகி வந்துட்டாங்களா? ஜாதிய கருத்திலிருந்து, ஜாதி அடையாளத்திலிருந்து துறந்து ஜாதியை முற்றா நிராகரிச்சிட்டவங்க தான் இன்னைக்கு தமிழர் ஓர்மை அப்படின்றது அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்றது அவர் முன்வைக்கிற கேள்வி. சாதிய சாக்கடையில் இருந்து வெளிப்பட்ட பிறகுதான் தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ளேயே வந்து சேர முடியும். கட்டாயமாக உறுதியாக நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற தேசிய தமிழ் தேசிய தமிழர் தேசிய அரசியல் சாதியம் கடந்ததுதான். இதுல எங்க மறுக்கிறார் அண்ணன்? எனக்கு மறுக்கிறது எந்த இடத்துல மறுக்கிறாருங்கிறத சொல்லணும். அண்ணன் ஐயா சொல்றாரு இல்லீங்களா, அண்ணன் சொல்றாரு இல்லீங்களா, ராமதாஸ் ஐயாவா ரஜினியான்னு கேட்டா நான் ரஜினி தான் ஆதரிப்பேன்னு நான் சொல்றேன்.
அண்ணன் அன்புமணியா அண்ணன் திருமாவளவனா ரஜினியா என்று சொன்னால் நான் அண்ணன் அன்புமணியையும் அண்ணன் திருமாவளவனையும் தான் நான் சேர்த்துப்பேன். அவங்களைத்தான் நான் ஆதரிப்பேன். இது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு. இதை நான் சரி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, என் அப்பா எவ்வளவு குறைவுடையவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா அவர் தான் எனக்கு அப்பா. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ரொம்ப அழகா இருக்கிறாரு, ரொம்ப கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவரை என்னுடைய அப்பாவா ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய வழி தெரியாதவன் எனக்கு எப்படி தலைவனாக இருப்பான்? ரஜினிகாந்த் எந்த அடிப்படையில் நீங்க தலைவனாக இருப்பான்? நியாயத்தின் அடிப்படையில் உங்க முடிவு இருக்காது. நியாயம் பொது நியாயம்னு ஒண்ணு கிடையாது. என்ன தவறு இருந்தாலும் உங்களை சேர்ந்தவர்கள்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. எந்த தவறும் இல்ல அவர் மேலனாலும் இன்னொருவர் மாற்றார் அப்படின்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இல்ல இதுல ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மரியாதைக்குரிய அது அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. தவறு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி மிகச் சிறந்தவர் என்று சொன்னால் நல்ல கண்ணுவை விட சிறந்தவரான்னு நான் கேள்வி வைப்பேன். இல்ல மரியாதை இது என்னது? யார் சிறந்தவர் என்பது இங்க பாருங்க, எந்த ஒரு தேனசீனத்தை எடுத்துட்டாலும் நல்லவனும் இருப்பா கெட்டவனும் இருப்பாங்க. அதுக்காக என்னுடைய வீட்டை இன்னொருத்தன ஆளை கொடுத்துட்டு நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கெட்டவனை நிராகரிப்பேன்னு சொன்னா நியாயம். தமிழர்களில் நியாயமானவர்களை முன்னிறுத்துவோம், தமிழர்களில் தவறானவர்கள் என்றால் தமிழர்கள் நான் பார்க்கல, நிராகரிப்பேன்னு சொன்னா அது நியாயம். பாருங்க, தமிழரா இருந்தா போதும், அவர் கெட்டவரா இருந்தாலும் நான் சகிச்சுப்பேன், அவர்கிட்ட குறைபாடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அது என்ன வாதம் தெரியல. திரு வன்னியரசு இல்ல இது என்னன்னா, இவங்க வந்து திராவிட கட்சிகளை, திராவிட அரசியலை நீ அகற்றிட்டு அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் போன்ற கட்சி வந்து அதிமுக இருக்குன்னா அதை அகற்றிட்டு நாம் தமிழர் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நாங்க வந்து வரவேற்கிறோம். ஆனா அந்த இடத்துல உட்கார போறது பிஜேபி. நாங்க சொல்றோம் என்னன்னா, இவங்க பேசுறது இந்த இன தூய்மைவாதம் பேசுறது இது மிகப்பெரிய ஆபத்துங்க. நீங்க வந்து ஹிட்லர் பேசின இன தூய்மையும் இவங்க பேசுற இன தூய்மை ஒண்ணு. ஜெர்மானி வந்து எந்த யூதனையும் வந்து தொடக்கூடாது, கல்யாணம் முடிக்கக்கூடாது, இனக்கலப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இயங்கியலுக்கே எதிரானது, அறிவியலுக்கே எதிரானது. கலப்புங்கிறது இயற்கை. நீங்க வந்து கன்னட தெலுங்கு எல்லாரும் நீங்க வந்து அனுப்பி விட்டுருங்க. நீங்க கலப்பு திருமணங்கள் சொல்ல நீங்க தூய்மைவாதம் பேசுறது, நீங்க வந்து தமிழர் அப்படிங்கிற தூய்மைவாதம் பேசுறது அப்படிங்கிறது மிக மோசமான அரசியல். அவங்க சொல்றது, அவங்க பேசுறது நிறைய ஆட்சி செய்வது தமிழரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் நான் அந்த அடிப்படையில் நாங்க போகலங்க. எங்களுக்கு வந்து நாங்க வந்து அதான் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையில் எங்களுக்கு ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கம் அல்லாத ஒரு சமூகம் உருவாக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய அரசியல். நீங்க திராவிட அரசியல் சொல்றாங்க. தந்தை பெரியார் அவர்கள் நகர்த்தி வைத்த சமூக நீதி கோட்பாட்டை கடந்து விட்டு யாரும் போய்விட முடியுமா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து இருக்கிற அவ்வளவு மூட நம்பிக்கை, அவ்வளவு ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து தந்தை பெரியார் கடந்த 94 வயசு வரை வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் வந்து நீ கன்னடரோ இல்லை மற்ற சமூகம் சொல்லிட முடியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் வைகோவை புறக்கணித்து விட்டு, மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஈழ விடுதலை அரசியல் பேசுங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுங்க. என்ன பேச முடியும்? நீங்கள் இன்னைக்கு 5 நாள் அங்கே செத்து கிடந்துச்சு, பாடியா கிடந்துச்சுங்க நந்தினி. எந்த தமிழ் தேசியவாதியாவது அங்க போய் அந்த பணத்தை எட்டி பார்த்தாங்களா? நாங்க தான் போய் நின்னோம். சாதி அப்படிங்கிறது வந்து இவங்க கடக்கலைன்னு சொல்றாங்களே, நாங்க கடந்துட்டோம்னு சொல்றாங்களே. எவ்வளவு மோசமான அப்பட்டமான இவர்கள் செய்யற சந்தர்ப்பவாத அரசியல் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து டீசெண்டா நான் தமிழ் தேசியவாதினா வந்து அது சாதியை வந்து நீங்க வந்து கடந்து போறது மாதிரி நின்று பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமாக தமிழர்களுடைய ஓர்மையை சிதைக்கிறது சாதி. அந்த சாதியை நீங்கள் கடக்காமல், சாதியை நீங்கள் உடைக்காமல், சாதியை ஒழிக்காமல் நீங்க என்ன தமிழ் அனுமதி அவர்களே பல இடங்களில் பேசியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் இன்னைக்கு காலத்தின் குரலாக நாங்கள் பார்க்கிறோம். ரஜினிகாந்த் சர்வரோக நிவாரணியா நீங்க ரஜினிகாந்த் பார்க்கிறீங்க? பார்க்கல நாங்க சர்வரோக நிவாரணி. இன்னைக்கு காலம் தந்த கொடை அவர். உங்களுக்கு நான் சொல்றேன், இவங்க சொல்ல திராவிட அரசியலை அகற்றி விட்டு எதை கொண்டு வர நினைக்கிறார்கள் அது இல்ல. நாங்க சொல்றோம் என்னன்னா, ஏன் திருமாவளவன் அவர்களே முன்னிறுத்த கூடாது? அதான் சொல்றோம். நாங்க வந்து நீங்க ரஜினிகாந்த் வந்து அவர் நிரப்புவார்ன்ற முடிவுக்கு நீங்க ஏன் போறீங்க? நாங்க தான் முதல்வர் தம்பட்டு அடிக்கிற இடத்துல நாங்க இல்லங்க. அன்புமணி நாங்க தான் முதல்வர் போஸ்டா ஒட்டினாரு. இந்த அன்புமணி தரப்புல பேசுவதற்கு நான் சொல்றேன், இது நீங்க சொல்றீங்க, ஏன் நீங்க உங்களை முன்னிறுத்த கூடாதுங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். நாங்க முதல்வர் வேட்பாளரா முதல்வரை நாங்க சொல்ல எங்களுடைய வலிமை தெரியும், எங்களுடைய அளவு தெரியும். நாங்க அடி எடுத்து ஆழமா நின்றுகிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு வந்து எங்களுடைய ஒடுக்குமுறை. கல்யாண சுந்தரம் குறுக்கிட்டீங்க. ஆமா, அண்ணன் அவர்கள் சொல்றது வந்து இப்ப ரெண்டே விஷயம் தாங்க. ரஜினி பத்தி பேசும்போது, ரஜினி அவர்களை பற்றி குறிப்பிடும்போது 2 விஷயம் தான். ஒன்னு, அவர் தமிழரே அல்ல, இந்த இனத்தை சாராதவர். இன்னொன்னு அண்ணன் சொல்ற மாதிரி சுரண்டலுக்கு எதிரானவர், மதவாத தன்மையற்றவர். இந்த 2 செய்திகள்ல பாத்தீங்கன்னாலும் ரஜினி அவர்களை நாம் ஆதரிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் ஒன்று நாங்கள் சொல்லுகிற தமிழர் அல்லாதவர் என்பதிலும் அவர் பொருந்தி போய்விடுகிறார். சுரண்டலற்றவர் என்றோ மதவாத தன்மையற்றவர் என்றோ நீங்கள் ரஜினி அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள் என்றால் உங்கள் அரசியல் அறிவிலே இருக்கிற
குறைபாட்டைத்தான் நாம் எண்ணி வைக்க வேண்டியிருக்கும். அதே போல பெரியார் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார் ஈவேரா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தபோது நாங்க அவரை கன்னடர்னு சொல்லல, நாம் தமிழர் கட்சி சொல்லல. சீமான் அவர்கள் எங்காவது ஒரு மேடையில் பெரியார் கன்னடர்னு பேசி இருந்தாருன்னு அண்ணன் எனக்கு காட்டிட்டோம். நாங்க அவரை கன்னடர்னு சொல்ல, ஐயாவே சொல்றார். ஈவேரா அவர்கள் சொல்றார், தமிழ்நாட்டை நான் ஆள முடியாது, நான் காமராஜ் என்கிற பச்சை தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொன்னவர் ஈவேரா. ஈவேராவின் கொள்கையை அண்ணன் ஏற்பதாக இருந்தால் பெரியாரை பெரியார் என்று அழைப்பது ஒன்று, ஈவேரா என்று அழைப்பது ஒன்று, ராமசாமி என்று அழைப்பது ஒன்று. இப்ப நாம் தமிழர் கட்சி இப்ப ஈவேரா அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய அந்த எல்லைக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்ப நீங்க இது வேற கட்சிகள் பெரியாரை நிராகரிக்க கூடியவர்கள் வேற நபர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்ல. திராவிட அவர் ஈவேராவாக தெரியல, ராமசாமியாக இல்ல. ஒரு நிமிஷம் எனக்கு பேச விட்டீங்களா? பேசலாம், ஒரு இடைவேளை பிறகு பேசலாம். நமக்கு ஜீவா உங்களை கேட்கணும். இந்த இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டு ஷார்ப்பான ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு, ரஜினிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக. உங்க கருத்து இதுல என்ன? இது வந்து இங்கே ஆதரவாக இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் 4 நூற்றாண்டு காலமாக இந்த தமிழக மக்களோட எல்லா கருத்துக்களையும் எல்லா அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி வச்சுருக்காங்க, எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த சூழலையும் அவர் மக்களுடைய கருத்தாகவும் அவர் பிரதிபலிக்கிறார். இது தனிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு இயக்கத்துடைய தலைவர் இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்றது கிடையாது. அவருக்கு கலை யதார்த்தம் என்னன்றது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு வந்து இதுதான் நடக்கும். இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் வரும்பொழுது என்ன நடக்கும்ன்றது வந்து யூகம்லாம் இல்லை, அவருக்கு ரிசல்ட் தெரியுது. ஏன்னா சமீபத்தில் நடந்த சில தொலைக்காட்சி கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், கல்லூரி கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், மக்களுடைய விஷயம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வராக வருவதற்கான அனைத்து விஷயமும் பேசாதீங்க. கருத்து கணிப்பு பெரிய பேசிஸ் கிடையாது. இல்ல இருக்கிறது மக்களோட கருத்து. அப்ப நீங்க ஊடகங்கள் நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறது, கருத்து கணிப்பு எல்லாம் நீங்க பெருசா நம்பாதீங்க. கருத்து கணிப்பு எல்லாம் 100% இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தான் சொல்லுவீங்க, நான் சொல்றேன். உங்களுடைய பல ஊடகங்கள்ல ஆமா கண்டிப்பா தாராளமா நம்பாம இருக்கலாம். மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கு. கருத்து கணிப்புன்ற ஒன்று, கருத்து திணிப்பு அப்படின்ற வாதமும் இந்த மண்ணில் வைக்கப்பட்டிருக்கு, மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. யதார்த்தத்தை எவ்வளவு பேர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன மாதிரியான நபர்கள்ட்ட கேட்கிறாங்க, அதனுடைய மெத்தடாலஜி என்ன அப்படின்ற விஷயங்கள் ஆய்வுக்கு உட்பட்டது. இந்தியாவில் எடுக்கப்பட்ட எல்லா கருத்து கணிப்பும் அப்படியே வென்றதாகவும் வரலாறு இல்லை. எனவே கருத்து கணிப்புன்றது ஒரு வளர்ற சயின்ஸே தவிர 100% பியூர் சயின்ஸ் அல்ல அப்படின்றது இதுவரையும் செஃபாலஜிஸ்ட் நிறைய பேர் எழுதியிருக்கிற ஒரு உண்மை. நம்ம அந்த களத்திலிருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். கருத்து கணிப்புல நம்ம தொங்கி நிற்க தேவையில்லை. நான் கேட்கறது, அவங்க முன்வைக்கிறது 2 ஆர்குமெண்ட். ரஜினிகாந்தால் வெற்றிடத்தை நிரப்ப முடியும்ன்றாங்க, இல்ல நிரப்ப முடியாது, வசீகரம்ன்ற ஒரு அம்சத்துல முடியாதுன்ற பார்வையை கல்யாண சுந்தரம் முன்வைக்கிறார். தான் சொல்றேன். இன்னைக்கு 4 வார்த்தை தான் பேசினார். அது இன்னைக்கு 4 வாரத்தை அனைத்து தொலைக்காட்சி தேசிய அளவில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க எல்லா ஆங்கில ஊடகங்களாக இருக்கட்டும், இந்தி இருக்கட்டும், தமிழ் எல்லா ஊடகங்களும் அவருடைய அரசியல் வருகையை குறித்து தான் எல்லாமே சினிமா பிரபலங்கள் பேசுறப்ப அது விவாதம் ஆகுறது. இப்ப நான் உதாரணத்துக்கு எல்லாரும் பேசிட்டு விஜய் நாளைக்கு பேசுறாருன்னு வச்சுங்க, நடிகர் விஜய் வந்து பேசுறார், நான் அரசியலுக்கு வர்றேன், அரசியல் இதை செய்வேன்னா அது விவாத பொருளாகாதா? கமல்ஹாசன் இதை சொல்றாரு, அரசியல் அவங்களுடைய தொண்டர்களையோ ரசிகர்களையோ கூப்பிட்டு எல்லா பிரபலங்கள் சொல்லிட்டாலும் அது கருத்தை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார். மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை பெறணும், புரியுதுங்களா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் அந்த மக்களோட நம்பிக்கையை பெருசா பெற்றிருந்தார். ரஜினி அப்படியான நம்பிக்கை எம்ஜிஆர் பெற்றார் அப்படின்றதுக்கு அவர் நின்ற தேர்தலில் அவர் வென்றது சாட்சி. ரஜினி பெற்றார்ன்றதுக்கு என்ன சாட்சி, என்ன ப்ரூவன் எவிடன்ஸ்? ப்ரூவன் எவிடன்ஸ்ன்றது இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கிறது. ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏன்னா வந்து எங்கே அவர் வந்துட்டாருன்னா நமக்கான அந்த அடையாளம் இல்லாமல் போயிருமோன்றதுக்காக சில பேர் எதிர்ப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி அவர் வரேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கார், அதுவும் ரசிகர்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கார். மக்களை கூப்பிட்டு நான் மாநாடு போட்டு நான் வரேன், இதுதான் என் கட்சி, இதுதான் என் கொடி, சின்னம்னு சொல்ல. அதுவே இன்றைக்கி இந்திய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு இம்பேக்ட் நிச்சயமாக இருக்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. இன்னொன்று, இந்த கருத்து கணிப்புகளும் சரி, அதையும் நீங்கள் பொய்யோ இது வந்து நம்பாமல் இருந்துட முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஊடகமா இருந்துட்டு நீங்க சொல்றதை நான் வந்து தாராளமா சொல்லுவேன். எனக்கு இதுவா தெரியல. ஏன்னா ஒருவேளை பாசிட்டிவா வந்ததுன்னா அதை நம்ப முடியாதுன்றீங்க, இதே நெகட்டிவா வந்ததுன்னா நீங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடக்கூடியதுல அந்தந்த நிறுவனங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும், அதோட நம்பகத்தன்மைக்கு. நிச்சயமா அத ஒரே தேர்தல்ல ஒரு தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பு ஒன்றுக்கு ஆதரவு, ஒரு தொலைக்காட்சியில இன்னொரு தொலைக்காட்சியின் கருத்து இல்ல, இணையதளத்துல நிறைய பேர் இணையதள கருத்து கணிப்பு எல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. மக்கள் கருத்து நெய்வேலி பாலு, நீங்க
தேர்தல் முடிவு தான் சார் மக்கள் கருத்து. தேர்தல் முடிவு ஒன்றுதான் மக்கள் கருத்து. தேர்தல் முடிவு தான் வரும். முடிவு வந்தால் தான் அந்த ஆதரவு. தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவர் வந்தா ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றது தவறு. அது ஆர்கியூ பண்ணலாம். அது டிபேட். தகுதி இருக்குன்னு கேட்ட ஒரு அந்த சகோதரர் கேட்டார். அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த சகோதரருக்கு நான் இங்க சொல்றேன். அதாவது ஒரு நல்லவர், தூய்மையான மனிதர், இதுவரைக்கும் அவர் மேல எந்த ஒரு கரையும் இல்லை. இன்னொன்னு, அவருடைய தொண்டர்களை சரியான பாதையில வழி நடத்தக்கூடியவர். அதாவது ஜாதி, மதம், இனம், மொழின்ற மாதிரியான இல்லாம எல்லா பிரிவை சேர்ந்தவர்களும் அவருடைய மனிதர்களும் அவர் கிட்ட இருக்காங்க. இன்னொன்னு, அதை வழி நடத்துறார். இப்படிதான் இருக்கணும். ஒரு அறம் சார்ந்த அரசியலை நோக்கி நம்மளுடைய தொண்டர்கள் வந்து பயணிக்கணும். ஏன்னா வந்து நான் வந்து பக்கத்து மாநிலத்தோட நான் வந்து சண்டை போட்டுட்டு அங்கிருந்து வர தண்ணியை நான் வந்து தடுத்துட்டு மக்கள் நலம் என்ன? திரு நெய்வேல் பாலு மக்கள் நலனை பிரதிபலிக்கக்கூடியவர், அறம் சார்ந்த அரசியலின்படி, அறம் சார்ந்த வாழ்க்கையின்படி தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர். மக்கள் திரள், மக்கள் சப்போர்ட் அப்படின்றது அவருக்கு இருக்கு. அந்த கல யதார்த்தத்தை காலத்தின் குரலாக திருமாவளவன் ஒலிக்கிறார் அப்படின்ற கருத்தை அவங்க சொல்றாங்க. கல்யாண சுந்தரம் மாற்று கருத்துக்களை சொல்றார். அவருடைய அரசியல் கேள்விக்குரியது. அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு தலைமை தேவையில்லை அப்படின்ற பார்வை அவர் முன்வைக்கிறார். உங்களோட பார்வை இதில் என்ன? ஒரு நண்பர் ஜீவா சொல்கிறத நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னால், அவர் வந்து ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய அவர் தலைவர். அவர் வேறு மாதிரி பேச முடியாது. அது வந்து ரொம்ப தெளிவான விஷயம். அதில் வந்து ஒரு பெரிய கருத்தில் நான் பார்க்கல. ஆனால் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால், திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்து தான். இப்போ தலைப்பு என்ன? இது வந்து சந்தர்ப்பவாதமாக ராஜதந்திரமாங்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அது ரெண்டுமேன்னு சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டால், அண்மை காலமாக சந்தர்ப்பவாதமா இருக்கிறதே ராஜதந்திரம். அதான் சந்தர்ப்பவாதமாக இருப்பதே ஒரு ராஜதந்திரமாக தான் இப்போ வந்து திரும்ப இருக்காரு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய இந்த 25 ஆண்டு காலமும் அந்த திருமாவளவனுடைய அந்த அரசியல் பயணத்தை நான் கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறேன். ரொம்ப நெருக்கமாக இருந்து வருகிறேன். அதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது அவருடைய அரசியலில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி. ஏன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களால் ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று சக்தியை உங்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்று சொல்லி அரங்கத்திற்கே வராத ஒருவரை, திரைக்கு பின்னால் இருப்பவரை தூக்கி பிடித்து அவர் இதே நிரப்பார் என்று சொல்கிறார். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, அவர் சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. கருணாநிதி போல, ஜெயலலிதா போல ஒரு வசீகரம் மிக்க தலைவர் வேற யாரும் இல்லைங்கிறார். இது என்ன கொடுமைங்கிற நான். இது என்ன அரசியல்? நீங்கள் 25 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் இருந்து பேசக்கூடிய பேச்சாது. காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒன்றுதான் படுகிறது. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் பல முனைகளில் அவருடைய கடுமையான உழைப்பெல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோல்வியிலே அவர் பேசுகிறார். ஒன்றுமே வேணாம், கலைஞருக்கு விழா நடந்ததில் திருமாவளவன் கூப்பிடுறார். அதற்கு முதல் நாள் வரைக்கும் வந்து திருமாவளவன் திமுகவையும் மற்றதையும் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கலைஞருடைய விழாவுக்கு அவரை கூப்பிடுறார். அப்போ எதிலேருந்து வந்திருக்கின்றால், அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வறட்சி. அது மட்டுமல்ல, அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தோல்வி உணர்ச்சி. நான் கேட்குறேன், சிதம்பரத்தில் எப்படி ஜெயித்தார்? எத்தனாயிரம், 1,40,000 வாக்குகள் வாங்கி ஜெயித்த, தனியாக நின்று ஜெயித்தவர் அவர். அவருக்கே இந்த மாதிரியான ஒரு தோல்வி மனப்பான்மை வந்து விட்டது. அப்போ என்ன என்று சொன்னால், இது வந்து திருமாவளவனுடைய அரசியல் வீழ்ச்சி மட்டுமல்ல, தமிழகத்திலே மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு இளம் தலைவராக, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இருந்து இன்றைக்கும் 25 ஆண்டு காலம் தன்னுடைய பதிவை உருவாக்கி இருக்கக்கூடிய தொடர் திருமா அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வது என்பதை நான் மிக மிக தமிழகத்தினுடைய ஒரு அவலமாக பார்க்கிறேன். தமிழகத்தின் மிக பெரும் அவலம் திருமாவளவனின் அரசியல் வீழ்ச்சி. இது எந்த வகையிலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நம்பிக்கை வறட்சியின் வெளிப்பாடு அப்படின்ற கருத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. பெரும் விவாதத்துக்கு உரிய கருத்துக்கள் அவை. ஏன் அவருக்கு அந்த நம்பிக்கை வறட்சி அப்படின்னு ஒன்று வந்தால் அது ஏன் வந்தது? அதுக்கு அவர் காரணமா, அவர் வாழ்கிற சமூகம் காரணமா, அவர் சார்ந்த இயக்கம் காரணமா, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து அவரை ஏன், அவருடைய 25 ஆண்டு கால உழைப்பை எங்கே அங்கீகரித்தாங்க அப்படின்ற கேள்வி இல்லாமல் வருது. அவங்க முன்வைக்கக்கூடியது மாதிரி தமிழ்நாட்டில் ஜாதியவாதம், மதவாத அடையாளம் இல்லாத ஒரு தலைவராக, ஒரு பொது அடையாளம் கொண்டவர்னு அவர் கருதக்கூடியது ரஜினிகாந்தாக இருந்தால் அந்த கருத்தை எப்படி தப்புன்னு சொல்ல முடியுன்றதை ஒரு இடைவேளைக்கு பிறகு வாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடருது. காலத்தின் குரலாய் திருமாவளவன் ஒலிக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க. இது அவலத்தின் குரல், மாபெரும் வீழ்ச்சி,
இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்ற கருத்தை நெய்வேலி பாலு முன்வைக்கிறார். இல்லை, மரியாதைக்குரிய ஐயா பாலு அவர்கள் வந்து அவர் எந்த ஆற்றாமையில் வந்து எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நம்பிக்கை வறட்சி அப்படிங்கிற வேற சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலே வந்து எங்களுடைய தலைவர் அவராக வந்து தானே கட்சியை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து இவங்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு மிக 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 அதாவது 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்குற ஒரு தலைவர் அவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த சமூகத்தை வந்து அரசியல் ரீதியாக வந்து அவங்களை ஒருங்கிணைக்கணுங்கிறதுல தான் வந்து இன்னமும் உழைச்சிட்டு இருக்கிற ஒரு தலைவர். அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்பிக்கை இழக்க மாட்டார். நாங்களும் நம்பிக்கை இழக்கலை. எங்கள் விடுதலை நம்பிக்கை இழக்காமலா சொல்கிறேன், அவருடைய அரசியல் கருத்து இன்னதுன்னு தெரியாத ஒருத்தரை நீங்க அழைக்கிறீங்க. சொல்கிறேன் நான். இன்னைக்கு இந்த கருத்து வந்து அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்கிறார். நாங்கள் வந்து என்ன தொலைநோக்கு சொல்கிறேன், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுகவோ திமுக போல கட்சியில் எங்களுடைய கட்சி வந்து ஒரு விடுதலை இயக்கம். நாங்கள் வந்து அரசியலில் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்க சமூக இயக்கம், விடுதலை இயக்கம், அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான இயக்கம், மக்களுக்கான விடுதலை பேசுற இயக்கம்னா நீங்க ரஜினிகாந்திடம் எப்படியான ஒரு நம்பிக்கை நீங்க அவருடைய பேட்டியில் சொல்ற ஒரே ஒரு இடத்துல நீங்க படிச்சு பாருங்க. அவர் அதாவது அது இவர் மீது படியும் பிஜேபி என்றால் அது மதவாத கட்சி, காங்கிரஸ் என்றால் ஊழல் இமேஜ் இருக்கிறது. பிஜேபியோடு அவர் சேர்ந்தால் தொடக்கத்திலே தலித் மற்றும் சிறுபான்மை மக்களின் எதிர்ப்பை அவர் சம்பாதிக்க வேண்டி வரும்னு சொல்றாரு. நான் அதை தான் சொல்றேன். தொலைநோக்கு சேர்றது சேராது அவர் பிரச்சனை. அதை நான் சொல்றேன். இன்னும் ரஜினிகாந்த் வந்து பிஜேபியோட சேர போறாரா, தனி கட்சி அமைச்சு பிஜேபியோட கூட்டு சேர போறாரா, அதெல்லாம் ரெண்டாவது. அவர் இதுவரையும் எந்த இடத்துலையும் அந்த கட்டத்துக்கு அவரே வரல. ஆனால் அவர் என்ன அரசியல் கருத்து அவரது இருக்கு, மொழி பிரச்சனையில் அவருடைய கொள்கை என்ன, இடஒதுக்கீடு பிரச்சனையில் அவருடைய கொள்கை என்ன, மதவாதம் மதச்சார்பின்மை அப்படின்னா அதில் அவருடைய கொள்கை என்ன, பொருளாதார கொள்கையில் அவர் யார் பக்கம், இப்படி தமிழ்நாட்டினுடைய சிக்கல் மக்கள் பிரச்சனைகள் அப்படின்ற பிரச்சனைகளில் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருவருடைய கருத்து இதுதான், அவர் முன்வைக்கிற அரசியல் இதுதான் அப்படின்றது அரூபமாக கூட தெரியலை. அப்படிப்பட்ட நிலையில் வெறும் வசீகரத்துக்காக நான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா வெறும் வசீகரம் ஓட்டை வாங்கி தந்துருமா? வெறும் வசீகரத்துக்காக நிற்கணும்னா கேரளாவில் மம்முட்டியோ மோகன்லாலோ தான் முதலமைச்சராக வரணும், அல்லது ஆந்திராவில் சிரஞ்சீவியோ மோகன் பாபுவோ வரணும், அமிதாப் பச்சன் தான் இந்தியாவை ஆளணும். அப்படி வசீகரத்தை மட்டும் வைத்து அது ஓட்டா மாறுன்ற நம்பிக்கைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் எப்படி வர்றாங்க? தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீங்கள் வந்து அண்ணா பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞர்லேருந்து எல்லாருமே சினிமா துறையிலேருந்து வர்றாங்க. அவங்க அரசியல் தலைவர்கள்ங்க, அரசியல் கருத்துக்களை சொன்னவங்க. இன்னைக்கு அந்த இது இருக்குது. ஜெயலலிதா போன்றவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள் ஒரு அரசியலில் இருந்தால் கூட வந்து அவங்க சினிமா துறையிலேருந்து வர்றாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து அதான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பின்னாடி வந்து பிஜேபி இயக்குது, பிஜேபி வந்து அவரை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க வந்து நிறையா பேசுகிறாங்க. எங்களுடைய பார்வை என்னென்னா அவர் வந்து ஒரு பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, அவர் வந்து ஒரு மதசார்புள்ள ஒரு ஐடென்டி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அவர் வந்து பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் உங்கள் ராஜதந்திரம்ன்றது அவரை பிஜேபி பக்கம் போக விடாமல் பார்த்துக்கிறது. முழுமையாக சொல்லிடுறேன் நான். அப்போ இந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மதவாதமும் சாதியவாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா அப்படி சொல்கிறது மூலமாக அவர் பிஜேபிகிட்ட ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அது எங்களுடைய நீங்க வளர்ந்து நீங்க அந்த அரசியல் கருத்தை விதைச்சு உங்களுக்கு எதிரான இயக்கம்னு நீங்க யாரை கருதுறீங்களோ, அந்த எந்த ஒரு கருத்தியல் இந்த மண்ணில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு எதிராக நீங்க போராடுவீங்களா? ரஜினி அந்த பக்கம் போகடாம நாங்க தடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வலிமையை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ரஜினியின் வலிமையை நீங்க மிக பெரிதா மதிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ரஜினியினுடைய அரசியல் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றத திருமாவளவனால் எப்படி தடுக்க முடியாது? என்ன உத்தரவாதம்? வெறுமனே வந்து அவர் ஒரு நடிகர், அவர் வந்து எந்த கொள்கையும் இல்லாதவர், கோட்பாடு இல்லாதவர் அப்படி எனக்கு தெரியாது. அவருடைய கொள்கை என்னன்னு இதுவரையும் அவர் சொல்லல. அதுதான் அது வந்து அறிவிக்க. அவர் கொள்கை இல்லைன்னு நான் சொல்லல. அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கும். இல்ல அது கருத்து இல்லாத மனிதன் இருக்க முடியாது. அவர் கருத்து இன்னதுன்னு எனக்கு தெரியல. இதுவரையும் பொது வெளியில அவர் வைக்கல. ஒரே ஒரு வரி என்னன்னா, அவர் ரசிகர்களை சந்திக்கிறார், அவ்வளவுதான். கட்சிக்கு அரசியல்ல வராரா வரலையா ரசிகர்கள் ரியாக்ட் பண்ணலாம். வன்னியரசு தலைவர், ஒரு தலைவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, ஒரு எம்பியா எம்எல்ஏ வரந்தவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு? சரி, நான் நெய்வேலி பாலுவை கேக்குறேன். இல்ல நான் சொல்லி முடிச்சேன். அவர் கருத்தை திரும்ப கேக்குறேன். நீங்க யார் வேணாலும் வரலாம்லங்க. நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. எதிர்க்கிறதுல என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க ஆதரிக்கிறது விடுங்க. ஆதரிக்கிறதுக்கு அரசியல் வேண்டாம், எதுக்கிறதுக்கு மட்டும் நீங்க அரசியல் காரணம் கேப்பீங்களா? ஆதரிக்கிறதுக்கு நீங்க காரணம் அரசியல் இல்ல. அத பேசுவோம், அத பேசுவோம். ஆதரிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க அவங்க எதிர்க்கிற அரசியலை क्वेश्चन பண்றீங்க, உங்க क्वेश्चन நியாயம். வெறும் ஒரு மொழி அடையாளம் அல்லது இன அடையாளத்தை மட்டும் வச்சிட்டு நீங்க எதிர்க்கிறீங்களா, சரியான்னு கேக்குறீங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆனால் ஆதரிக்கிறதுக்கு அரசியல் இல்லையா? ஆதரிக்கிறதுக்கு காரணங்களை நீங்க சொல்ல வேண்டாமா?
அதுதான் சொல்றேன், ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, நாங்க வந்தா நாங்க வரவேற்கிறோம். அது யார் வேணாலும் வாங்கன்னு அது சொல்லுங்க. பொதுவான கருத்துங்க. பொதுவான சொல்லுங்க. வருவார் ஆழ்வார் அது அரசியல் கருத்தே கிடையாது. எப்படி யார் எப்படி வேணாலும் நீங்க- அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம்ல, யார் வேணாலும் வரலாம்ல. நீங்க அது- அது யாரும் தடுக்கல, யார் வேண்டுமானாலும் வரலாம். அதை வந்து வன்னியர் இல்ல, இல்ல, சோதனை திருமாவளவன் சொல்ல வேண்டாங்கிறேன். ஏன்? அது தெருவிடர்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு அரசியல் சொல்றதுங்க. ஒரு முதிர்ச்சியான ஒரு தமிழகத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 25 ஆண்டு காலம் உழைத்த ஒரு நாளைக்கு நீங்க சொல்ற அந்த 28 மணி நேரம் உழைக்கிறார் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவன். அதனால தான் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்போதே நான் அதை அவலமா பார்க்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஆத்தாமை இருக்கு. ஆமாம், எனக்கு ஆத்தாமை இருக்கிறது. திருமாவளவன் வாயிலிருந்து இப்படி ஒரு சொல் வருகிறது என்பது மிகப்பெரிய ஆத்தாமை. அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. இல்ல, நான் ஒரே ஒரு அதாவது தமிழ்நாட்டுல இல்ல, தமிழர் நான் அல்லாதவர்கள் நான் உங்களுக்கு நான் ஒரே கேட்கிறேன். நான் கேட்கிற ஒரு இல்ல, பாயிண்ட்க்கு நீங்க வாங்க. அதாவது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ரஜினிகாந்துக்கும் வரலாம், குஷ்புவும் வரலாம், நக்மாவும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். அரசியலுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஆளலாம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு அரசியல் கட்சியாக எதுக்கிறதுக்கு கல்யாண சுந்தரம் காரணம் சொல்றாரு. ஆதரிக்கிறதுக்கு நீங்க முன்வைக்கிற காரணம் என்ன? ஏங்க, நான் அதுதான் சொல்றேன், இது ஒரு ஜனநாயக நாட்டுல அவர் வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு. நீங்க வந்து அடிப்படையிலே அவர் வரக்கூடாது, கொடும்பாவி கொளுத்துறது, அவர் எதிர்க்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுகோல் அப்படிங்கிறத நாங்க பார்க்குறோம். அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு அளவுகோல் சொல்றாங்க. அந்த அளவுகோல் எங்களுக்கு தேவையில்லை. அவர் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது நாங்கள் வரவேற்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து நீங்கள் இன தூய்மை பேசி அவரை வந்து விரட்டுறீங்க அப்படின்னா, நான் மரியாதைக்குரிய ஐயா சொல்கிறேன், நான் தமிழர் அல்லாதோர் நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி மாநாடு போடுறாங்க. இதை நாங்கள் ஆதரிக்கலை. நாங்கள் அடிப்படையில் இதில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக தான் பார்க்குறோம். நீங்கள் வெறுமனே இவங்க வந்து என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் என்ன ஆற்றாமை, நாங்கள் என்ன நம்பிக்கை வறட்சியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இன்னமும் வந்து நம்பிக்கையோடு நாங்கள் பயணப்படுறோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதனால தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும். இன்னைக்கு அதனால தான் வந்து திமுகவுக்கு அதிமுக மாற்ற ஒரு விஜயகாந்த் ஷேர்ல முன்னாடி பணம் கட்டினீங்க. இப்ப உங்க நம்பிக்கையை வந்து நீங்க ரஜினிகாந்த் மேல கட்டுறீங்க. உங்க மேல நீங்க தவறான வார்த்தையை நீங்க கையாளுறீங்க. இது வந்து நான் தவறான சொல்ல கட்டுறது அப்படிங்கிறது இல்ல, நம்பிக்கை முதலீடு செய்வது. நீங்க வந்து உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல முதலீடு செய்யாம நீங்க மாற்றார் மேல முதலீடு செய்றீங்க. தெளிவா எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எங்களுடைய அளவு என்னன்னு தெரியும், எங்களுடைய வலிமை என்னன்னு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் பயணப்பட்டு இருக்கிறோம். அரசியல்ல நாங்கள் எந்த இடத்துல நம்பிக்கையை நாங்கள் இழக்கல. இதில் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இவங்க சொல்ற அரசியல் மிக மோசமான இன தூய்மைவாதம் பேசுகின்ற பாசிச அரசியலில் போய்கிட்டு இருக்கு. அதனால நாங்கள் ரஜினி ஆதரிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்க ஏன் ரஜினி ஆதரிக்கிறோம்ன்றதுக்கு ஒரு வலிமையான காரணத்தை, முக்கியமான காரணத்தை வன்னியரசு சொல்றார். திரு கல்யாண சுந்தரம் உங்கள்கிட்ட கேட்கிறது, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நீங்க பேசுற மொழிவாதம் இனவாதம் அப்படின்றது ஒரு ஃபேசிசம் அப்படின்னு சொல்றார் வன்னியரசு. ஃபேசிசம்ன்றது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. வெறும் மராட்டியர் அல்லது தமிழர் அல்லாதவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஒருவரை எதிர்ப்பது என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. உங்க பதில் என்ன? ஜனநாயகத்திலே ஒருவரை வந்து அரசியலுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது என்கிற கருத்திலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், அது உண்மைதான். ஆனால் நாம் நம் நாட்டை ஆண்டு கொள்வோம், அடுத்தவர் வந்து நம் நாட்டை ஆள வேண்டாம் என்று மக்களிடம் பரப்புரை செய்வதற்கும் ஜனநாயகத்தில் அனுமதி உண்டு, உரிமை உண்டு. அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். ஒன்று. இன்னொன்று, ரஜினிகாந்த் அவர்களை தமிழர் அல்லாதவர் என்கிற ஒரே காரணத்தால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வது நியாயமில்லை. அது ஒரு முக்கிய காரணம். அது தவிர்த்து என்னென்ன காரணம் நான் அண்ணன் வன்னியரசு அவர்களிடம் கேட்கிறேன். இலங்கையிலே ராமனுடைய சாபத்தால் தான் இப்படி நடக்கிறது, இது ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பூமியிலே இளவு விழுந்து கொண்டே இருக்கும் என்று ஐயா ரஜினி அவர்கள் பேசினாரே, அதை அண்ணன் வன்னியரசு அவர்களோ திருமா அவர்களோ ஏற்கிறார்களா? கர்நாடக மக்களிடம் போய் நமக்கு உரிமை இருக்கிற காவிரி நீரை, ரஜினி ரசிகர் மன்றத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், பக்கத்து மாநிலத்துக்கு நமக்கு சண்டை பண்ற அரசியல்கிறார். அவருக்கு உண்மையில காவிரி பிரச்சனை என்னன்னு கூட தெரியல. அந்த பிரச்சனைக்காக செத்தவன் எத்தனை பேர்னு அவருக்கு தெரியல. அங்கே போய் மன்னிப்பு கேட்டாரே கன்னடர்களிடம், அதை அண்ணன் வன்னியரசு ஏற்கிறாரா? சிகரெட் குடிப்பதை ஒரு பெரிய கலாச்சாரமாகவே மாற்றி திரைப்படம் மூலமாக சிகரெட் குடிப்பது என்பது ஒரு ரஜினி மட்டும் சிகரெட் குடிக்கலங்க. தமிழ்நாட்டுல எல்லா காலகட்டத்திலும் இன்னைக்கு வரக்கூடிய பல சினிமாக்கள்ல சிகரெட் குடிக்கிறது எடுத்துட்டீங்கன்னா படங்கள் இருக்கு. மத்த யாரும் இப்ப அரசியலுக்கு வரல. இல்ல, சிவாஜி கணேசன் கூட அப்படி செய்திருக்கிறார். அதனால தமிழர்னா அதை ஏத்துப்பீங்க, ரஜினி செய்தா ஒத்துக்க மாட்டீங்களா? சிவாஜி கணேசன் வந்து திரையில வந்து சிகரெட் குடிச்சிருக்காரு, மது குடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக என்னைக்காவது நீங்க சிவாஜி கணேசன் எதிர்த்திருக்கீங்களா? சிவாஜி கணேசன் பொது வாழ்க்கையில இருந்தவர் தானே. எந்த ஒரு நடிகராகட்டும் யாராகட்டும் திரைப்படத்திலே இது போன்ற சமூக சீரழிவுகளை காட்டுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்பொழுது விவாதம் ரஜினி அவர்களை பற்றியது. எனவே ரஜினி அவர்களை பற்றிய வாதத்தை மட்டும் நான் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன்.
எனவே நீங்க சிவாஜி எதிர்த்தீங்களா கமலஹாசன் எதிர்த்தீங்களான்னா நாங்க எல்லாத்தையும் தான் இருக்கிறோம். இந்த இது வேண்டாம்னு சொல்றோம். ஐயா சிவாஜி அவர்கள் அரசியலிலே வந்தார், சிவாஜி அவர்கள் முத்திரை பதித்து விட்டு போனாரா அரசியல்ல? என்ன நீங்க அதெல்லாம் பிரச்சனை. இப்ப ரஜினியை பற்றியான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அவர் சொல்லுகிறாரா? இப்ப நான் இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு அண்ணன் பதில் சொல்லணும். தான் வந்து ஒரு 1500 ஆண்டுகள் 20,000 ஆண்டுகள் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல வந்தேன் என்று சொல்லி சுந்தரம் அவர் கேட்ட வன்னி அரசியலுக்கு அடிப்படையான கேள்வி நீங்க பதில் சொல்லல. என்ன தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஜாதி இருக்கிறது. சொல்லுங்க. ஜாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாகிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வெறும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒண்ணை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பேசுறதுல ஜாதியவாதம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க மானுட விடுதலையை பேசிக்கிறவங்க, சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் இந்த தமிழ் தேசியம்னு சொல்ற ஒன்று பாசிசத்தை நோக்கி போகுது, ஜாதிவாதத்தை நோக்கி போகிறது. எனவே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வன்னியரசு சொல்ற கருத்துக்கு பதில் என்ன? அந்த கருத்தை முற்றாக நான் மறுக்கிறேன். அது ஒரு தவறான கருத்து. சாதியவாதத்திலே தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் நகர்கிறோம் என்று சொன்னால் எந்த இடத்திலே சாதியவாதத்தை நாங்கள் தூக்கி பிடித்தோம் என்பதை அண்ணன் வன்னியரசு அவர்கள் இங்கே பேச வேண்டும். சாதிய ஒழிப்பு என்பதை நாங்கள் ஒரு முன் நிபந்தனையாக வைத்து இதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்க சாதி சார்ந்தவர்கள் என்று போகிற போக்கிலே குற்றம் சாட்டி விட்டு போவது என்பது ஏற்புடையது அல்ல. எந்த இடத்துல நாங்கள் சாதி சார்ந்து நடந்தோம் என்பதை அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு சாதிக்காரங்களுக்கு நாம் முழுக்க எல்லா இடத்துலையும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோமா சட்டமன்ற தேர்தலில்? என்னத்தை எதை வச்சு சாதி அமைப்புன்னு சொல்றீங்க? பாசிஸ்டுகள் எங்களை பார்த்து நீங்கள் சொல்றீங்க. எந்த அடிப்படையில் பாசிசத்தை நீங்கள் எங்களுக்கு ஒப்பிட்டு பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொல்றீங்க என்ன பிற மொழி பேசுகிறவர்கள் வெளியேற வேண்டும் என்று மாநாடு நடத்துகிறார்கள். யார் நடத்துறா? எங்க ஒரு நாங்க அப்படி நடத்துறோம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க. யாரை நீங்க குற்றம் சாட்டிட்டு இருக்கிறீங்க உட்காந்து? நாங்க அப்படி சொல்லி இருக்கோமா? யார் இப்போ நாங்க சொல்றோம் ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், எங்களை தலைமை ஏற்க நினைக்காதீர்கள் என்றுதான் சொல்லுகிறோம். எங்க நாட்டை நாங்க ஆளணும்னு சொல்றோம். இது என்னங்க? இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். மக்கள் வாக்காளர்கள் ஜனநாயகத்துல ரஜினிகாந்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா நீங்க எப்படி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்க முடியுமா? மரியாதைக்குரிய ஒரு கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்றது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டாலும் மக்களிடம் பரப்புரை செய்கிற ஜனநாயகம் இருக்கா இல்லையா? இருங்க, நான் குறிப்பிட்டு சொல்லல. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே போலி தமிழ் தேசியவாதிகளாக இன்றைக்கி அடையாளம் காணப்படுறாங்க. எப்படி தமிழ் தேசியத்திலே ரெண்டு இருக்கா? இன்னைக்கு அதுதான் எப்படி தமிழ் தேசியம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இவங்க தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா இந்துத்துவத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு தமிழ் தேசியமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதை நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இளவரசன் படுகொலையாக இருக்கட்டும், கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், நந்தினி படுகொலையாக இருக்கட்டும், நீங்கள் ஐஸ்வர்யா படுகொலையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற படுகொலைகளை எத்தனை தமிழ் தேசியவாதிகள் அதுக்கு எதிராக வந்து பெரிய மாநாடு நடத்தி குரல் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வீரமணி அவர்கள் தருமபுரி சமூகத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இன்னைக்கு திராவிட அரசியல் அப்படிங்கிறத தலித்துகளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியலாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மோசமாக வந்து இவங்க வந்து மாற்றினது காரணம் வந்து தமிழ் தேசியவாதிகள் தான். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நான் தமிழர்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தமிழருங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து யாரை ஆதரிக்கிறது யாரை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கன்னடரு தெலுங்கரு இவங்களை விட வந்து ஆபத்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம் பேசுகிற தமிழருங்கிற அடையாளத்தை சொல்றவங்க கிட்ட தான் அதிகமான பாதிப்பு இருக்கு. எத்தனை தமிழ் தேசியவாதிகளும் நந்தினி வீட்டுக்கு போயிருக்காங்க. எத்தனை இதுல வந்து கன்னடர்களோ தெலுங்கர்களோ மராட்டியர்களோ இந்திய சமூகத்துல ஜாதியை தாண்டி வந்தவங்க இல்ல. அவங்க எல்லோரும் அங்கெல்லாம் அந்த சமூகங்கள்லாம் ஜாதியை கடந்துருச்சு, ஜாதி அங்கெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் தான் ஜாதி இவங்களுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உண்மைக்கு மாறான ஒரு கருத்து. அது நான் அந்த அடிப்படையில் ராமதாஸ் வகைரால தான் எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அப்ப நாங்க யாரை ஆதரிப்போம்? நாங்க பாதிப்புக்குள்ள இருந்து நாங்க பேசுறோம்ங்க. இவர் ஐயா சொல்றாரு ஏதோ எங்க இருந்தோ பேசுறது மாதிரி சொல்றாரு. வந்து இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம்ங்கிறது என்ன, எங்களுக்கு கலா நிலவரம் என்ன, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நாங்க அந்த அடிப்படையில் பாக்குறோம். நீங்க வெறுமனே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அது பொதுவாக நாம் வந்து நல்லிணக்கத்தை நம்ம பேசுறது மூலமாக வளர்க்கணுமே தவிர அதை குலைக்க கூடாது. ஒண்ணுமே நாங்க செய்யலையே. நாங்க இன்னைக்கு வர நாங்க வந்து அந்த சகிப்புத்தன்மையோட ஒரு ஓர்மையோட வந்து இணக்கத்தோட போறதுக்காக நான் எல்லாரோட இணைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த அடிப்படையில் பாருங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் ஒடுக்குமுறை அரசியல் இருந்து பாக்குறோம், விடுதலை பார்வையிலிருந்து பாக்குறோம், பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையிலிருந்து பாக்குறோம்னு சொன்னா உங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிற ஆபத் பாந்தவானா நீங்க ரஜினிகாந்தை பார்க்குறீங்க. அந்த நீங்க திருப்பி இது ஒரு பெரும்பான்மைவாதத்தினுடைய குரல். இவங்க சொல்ற குரல்ங்கிறதுக்குல பெரும்பான்மைவாதத்துடைய தந்தை பெரியார் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. சிறுபான்மையினருடைய உரிமைகள் நசுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்றது பெரும்பான்மைவாதத்தினுடைய குரல். அதனால தான் தமிழர் அரசியல் சொல்றாங்க. அதை தான் பிஜேபி சொல்லுது. நீங்கள் தமிழர் அல்லாத ஒரு மாதிரி வெறுப்பு அரசியல் கொண்டு வர்றது யார் கொண்டு வர்றாங்க?
அந்த அரசியலத்தை இவங்க கொண்டு வராங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் தேசியவாதிகள் நான் இருக்கிறேன். நான் வந்து தமிழ் தேசியவாதிகள், நான் ஈழத்துக்கு போயிருக்கிறேன், மேதகு பிரபாகரன் அவர்களோடு நான் சந்திச்சிருக்கிறேன், அங்கே இருக்கிற அரசியல் நான் பேசியிருக்கிறேன். அவர் பண்ணுற அரசியல் வந்து இந்துத்துவ அரசியல் உள்வாங்கலாம். அவர் வந்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலுக்கு எதிராகவும் தமிழில் அரசை தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய இந்து அரசியலை கொண்டு வரல. வந்து இவங்க சொல்கிற அரசியல் மிக மோசமான ஒரு அரசியலை கொண்டு வராங்க. அதுக்கு மாற்றான உண்மையான தமிழ் தேசிய அரசியல் விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அரசியல் தமிழர்னா ஒட்டுமொத்த மக்களையும் நான் சேர்த்து நாங்கள் ஒரு அரசியல் படுத்துகிறோம். இவர் ஐயா சொல்கிறது போல் நாங்கள் ஏதோ நம்பிக்கையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். சரி, நம்ம நாம் தமிழர் அல்லது விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனையாக இதை நம்ம பார்க்க தேவையில்லை. தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. திரு ஜீவாவோட கேட்கணும். ஜீவா, இந்த முரண்கள் நிறைந்த சமூகத்தில் என்ன கருத்து தன் கருத்து அப்படின்னு சொல்லாமல் ரஜினிகாந்த் இருக்கிற நிலையில் வெறும் அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய வசீகரம் மட்டுமே அவரை ஒரு தலைவராக்கிருமா? இந்தியாவில் வந்து வசீகரத்தால் மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆரும் ராமராவும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய தோல்வியை அதே மண்ணில் சிவாஜி கணேசனும் பெற்றிருக்கிறார். ராமராவுக்கு பிறகு பெரிய ஆள்னு பார்க்கப்பட்ட சிரஞ்சீவியும் கூட மிகப்பெரிய தோல்வியும் பெற்றிருக்கிறார். வசீகரம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடுறது இல்லை. அவங்க பேசுகிற அரசியல், அவங்க வாழ்கிற காலத்தில் மக்கள் இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் காரணமாகுது. அதில் ரஜினிகாந்த் இப்போ எங்கே நிற்கிறார்? அதாவது நீங்கள் வந்து அவர் வந்து வெறும் வசீகரம் அப்படின்றத மாதிரி மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா 43 வருஷமாக இன்றைக்கி திரைத்துறையில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்கன்னா அந்த நல்ல பெயர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு நல்ல இமேஜ், கிளியர் இமேஜ், அவருக்கு மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அவருக்கு மேலே இல்லைன்றதை மக்கள் நம்புகிறாங்க இல்லையா. ஸோ இன்னொன்று ஒவ்வொரு தடவையும் திருமாவளவன் சொல்றாரு வசீகரம் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்றாரு. வசீகரம் அவர்கிட்ட இருக்கு, ஆனால் அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நற்பெயர், அவர் ஒரு தூய்மையானவர், நல்ல மனிதர், எல்லாத்துக்கும் பொதுவானவர், ஒரு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதராக அவர் வந்து இருக்கார். அந்த பண்புகள் தான் அவரை வந்து இன்றைக்கி ஒரு தலைமைக்கு முன்னிறுத்துது. இவ்வளோ பேர் வந்து ஏன் வந்து அவரை வந்து ஒரு தலைவராக நீங்கள் வாங்க, நீங்கள் செய்ய முடியும்னு நம்புகிறாங்கன்னா அந்த நல்ல குணங்கள் இவர் வந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நல்ல ஆட்சி தருவார், நல்ல அரசை இது பண்ணுவார், ஒரு ஊழலற்ற ஒரு விஷயத்தை நடத்துவார். ஒரு எதிர்ப்பு அரசியலையோ எதிரி அரசியலையோ செய்யாமல் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னால், நல்ல திட்டங்களை சொன்னால் அதை கூட ஏற்று அவங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த நல்ல திட்டங்களை மக்கள் நலனுக்காக செய்வார்ன்ற நம்பிக்கை ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் இருக்குது. இது அவர் வந்த உச்சத்தில் இருந்த காலம் 90கள். இப்போ நாம் 2000 கடந்து 2000 வந்துட்டோம். இப்ப யார் உச்சத்துல? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட யார் உச்சத்துல? 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ட்ட ரஜினியோட 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அஜித்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, சிவகார்த்திகேயன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பாயிண்ட். ஓட்டு போடுற வயது 18 வயதுல இருந்து 60 வயது நிறைய. இன்னைக்கு ரஜினி ரசிகருடைய சராசரி வயது என்ன? ரஜினி ரசிகருடைய சராசரி வயது என்னவாக இருந்து 80 வயசு வரைக்கும் அவர் ரசிகர் இருக்காங்க. ஓட்டு இருக்கிற எல்லாருமே அவருடைய இன்னைக்கு வந்து ஓட் பேங்கா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து எல்லா தரப்புலையுமே இருக்காங்க. நீங்க அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், நான் எல்லார் பேரையும் சொல்ல இங்க நேரம் இல்லை, அதனால சொல்றேன். இவர்களே அவருடைய ரசிகர் தானே, அவர் பேரை சொல்லி தானே சினிமா துறையில அடுத்தடுத்த இதுல வந்திருக்காங்க. ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு ரசிகரா இருக்கிறது வேற, அரசியலுக்கு வந்துட்டா ஒரு தலைமை ஏற்றுக்கொள்றாங்களான்றது இன்னொரு பாயிண்ட். அது வந்தா பாத்துக்கலாம். திரு நெய்வேலி பால் அவர்கள்ட்ட கேட்கலாம். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ரஜினிகாந்த் ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது பொதுவான அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர். எங்களுக்கு ஜாதிய சக்திகள், மதவாத சக்திகளால் வர்ற ஆபத்திலிருந்து நான் அந்த பின்புலத்திலிருந்து பார்த்தா இந்த அடையாளம் இல்லாத ஒருவரை ஏற்றாக வேண்டியது இருக்கு, ஆகவே ரஜினி ஆதரிக்கிறோம்னே சொல்றார். இன்னொரு கருத்தை சொல்றாரு, பிஜேபி பக்கம் போகாமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு இதை பண்றோம்னு சொல்றாரு. பிஜேபி பக்கம் போகாமல் தடுப்பாங்களா அல்லது இவங்களும் சேர்ந்து பிஜேபி பக்கம் போவாங்களா அப்படின்றது அன்றைய சூழல் தான் முடிவு செய்யும். இப்படி தடுக்கிற வலிமை அப்படின்றது இந்த மாதிரி ஆதரிக்கக்கூடிய குரூப்புக்கு இருக்கா? இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா? அதாவது இன்றைக்கு ஒரு முதல் வார்த்தை வெற்றிடத்தை நிரப்புவார். ஏன் வெற்றிடம்னு நம்ம உணர்றோம். இப்போ நான் வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு கருத்தை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போது கன்னடத்தில் ஒரு கன்னடர் தான் வர்றார், ஆந்திரத்தில் ஒரு தெலுங்கர் தான் வர்றார், கேரளத்தில் ஒரு மலையாளி தான் வர்றார். ஆனால் தமிழகத்தில் இன்னும் ஒரு தமிழர் என்பது பக்தவத்சலத்துக்கு அப்புறமே யாரும் வரல. காமராஜ் பக்தவத்சலத்துக்கு பிறகு யாருமே வரவில்லை. அண்ணாவே தமிழரை ஏற்றுக்க மாட்டேங்க. சாரி, மன்னிக்கணும். அண்ணா கருணாநிதி கூட ஏற்றுக்கலாம். அது கருணாநிதி ஏற்றுக்கிறது இல்லை, கருணாநிதி எல்லாம் இருக்கார். நான் அதை சொல்லலை, நான் முன்னால் இருந்தவர்கள சொல்கிறேன். அப்போது
இன்றைக்கு நான் இது ஏன் நான் கருணாநிதியை நான் அதில் சேர்க்கலைன்னு சொன்னால் மறுபடியும் அந்த திரைத்துறைங்கிறத அந்த பின்னணியில போக வேண்டாம். அந்த ஒரே காரணத்துக்கு பார்த்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தையும் தான் சொல்லணும். இந்த திரைப்பட இதே இல்லாம முதலமைச்சர் அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு இந்த வெற்றிடம் என்பது ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கான காரணமாக நான் பார்ப்பது என்ன என்று சொன்னால், தமிழர்கள் தமிழர்களாக உணர முடியாத ஒரு சூழல் தமிழகத்திலே கடந்த 60 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 75 ஆண்டுகளாக இருக்கு. அதை பற்றி இந்த விவாதத்துக்குள்ளே நான் இப்போது யாரையும் நான் பதில் சொல்கிறதுக்காக சொல்ல, ஏன்னா அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாருமே இல்லை. ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு எல்லா வகையான தமிழர்களுடைய உரிமைகளையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மறுப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருப்பது என்ன என்று சொன்னால், தமிழர்களுக்கு தமிழர்கள் என்ற அந்த ஓர்மையும் உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை, ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதுதான். அதை நீ 75 வருஷத்தை சொல்றதுனால கேட்கிறேன். 38ல ஹிந்தி வந்தப்ப தமிழர்கள் 1-2 எதிர்த்திருக்கிறார்கள். 65ல ஹிந்தி எதிர்ப்பு வந்த நாட்கள்ல தமிழர்கள் ஓரணியில் நின்று அதை முறியடிச்சிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தபோது ஓராண்டுக்கு முன்பு 6 மாதத்துக்கு முன்பு கூட தமிழர்கள் ஓரணியில் நின்று தங்கள் வலிமையை காட்டி உணர்வை வெளிப்படுத்தி அதில் ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழர்ன்ற ஓர்மை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா நீங்க? அதாவது நீங்க ஜல்லிக்கட்டு போன்றதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, நான் இந்தி போராட்டத்தையும் ஜல்லிக்கட்டையும் ஒன்றா பார்க்கல, அதை யார் பார்க்குறதும் சரியா இருக்காது. சரி, ஆனால் நீங்க இந்தி போராட்டம் என்பது 38 65 போராட்டம் என்பது தான் இன்றைக்கு தமிழகத்திலே இந்தி நுழைய விடாத ஒரு பெரிய ஒரு காவல் ஒரு அரணாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. அதில் ரெண்டாவது கருத்தே இருக்க முடியாது. அது மட்டுமே அல்ல, இன்றைக்கு திராவிட இயக்கங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு என்ன என்று சொன்னால், இன்றைக்கும் பாஜக தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான்ங்கிறது உண்மை. அதெல்லாம் மறுக்க முடியாது. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், திராவிட அரசியல் என்பதே என்ன என்று சொன்னால் அது தமிழக அரசியலாக தமிழர் அரசியலாக உருவாக்கப்படவில்லை என்கின்ற குறைபாடு எனக்கு இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். அப்படி வரும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெற்றிடத்துல இன்றைக்கு இந்த பிரச்சனையில வேறு பார்வையும் இருக்கு. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில அவங்க என்ன தமிழர்கள் நன்மைக்கு எதிராக என்ன செய்திருக்காங்க? தமிழர்கள் நலம் பெறாம, தமிழ்நாடு நலம் பெறாம வேறு யார் நலம் பெறுவதற்கு ஆட்சி நடந்தது? எனவே அது ஒரு மாற்று பார்வை இருக்கு. திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த தமிழர்களுடைய எந்த ஒரு கோரிக்கைகளும் இன்றைக்கு ஏற்கப்படவில்லை, இன்றைக்கு தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் தமிழராக உணர்வது என்று நான் திராவிட கட்சிகள் தமிழராக இல்லை என்றோ அவர்கள் தமிழர்களாக உணரவில்லை என்றோ சொல்லவில்லை. ஆனால் தமிழர்களாக நம்மை பார்க்காத ஒரு நிலைமை, அல்லது தமிழர்களாக இருக்கின்ற காரணத்தினாலேயே நம்முடைய உணர்வுகளை நம்முடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவரு நம்ம நிறைவு செய்யணும், செய்திக்கு வழிவிடணும். தொடர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னா, அவரு யார் வேண்டுமானாலும் வரலான்னு. இந்த கருத்தை நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், யார் வர வேண்டும் என்பதை சொல்லுங்கள். யார் வேண்டுமானாலும் என்பது ரொம்ப ரொம்ப அது எந்த விதமான ஒரு உள்பொருளும் இல்லாத ஒரு பேச்சு. சிங்கப்பூர்ல தமிழர் முதலமைச்சர் பிரதமரானார்னா மகிழ்ச்சி அடைறீங்க, மலேசியால தமிழர் மகிழ்ச்சி அடைறீங்க, அமெரிக்கால செனட்டுக்கு தமிழர் தேர்வுனா நீங்க மகிழ்ச்சி அடைறீங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல அங்க இருக்கிற மக்களுடைய பிராட் மைண்டட்னஸ் நீங்க கொண்டாடுவீங்க. அங்க 300 பேர்ல ஒரு ஆள் வரான். இல்ல அதிபரானாலும் நீங்க மகிழ்ச்சி அடைறீங்களா? இல்லங்க, 300 பேர் நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு செய்தி, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நிறைவு செய்யணும், செய்திக்கு வழிவிடணும். கருத்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வர்றது குறித்து அச்சப்படுறாங்க. நாங்க அச்சப்படலை. அவர் வரட்டும், தமிழ்நாட்டில் அவருடைய கொள்கையை சொல்லட்டும், அவர் கோட்பாடை சொல்லட்டும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கட்டும், மக்கள் முடிவு நிறைவு செய்யலாம். அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தலைவர் அந்த அடிப்படையில் கருத்து சொல்லியிருக்கிறாரு. நிறைவு செய்யலாம். எங்களுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லணும். 2000 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஜாதி, நீங்க சொல்றீங்க ஜாதி ஒழிதல் முதல் இலக்குன்னு. ரஜினி வந்தால் ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்ற கேள்வி அப்படியே தான் இருக்கு. பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொரு. கல்யாண சுந்தரம் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு வரியில சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ப்பு தராம முடிச்சிட்டேன்ற புகார் இருக்கக்கூடாது. ஒரு வரியில அதை முதல்ல முடிச்சிட்டு வர சொல்லுங்க. ஒரு வரியில கல்யாண சுந்தரம் நிறைவு கருத்து. ஒண்ணுமில்ல, ரஜினி அவர்களினுடைய வரவென்பது தமிழருக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய அவமானங்களிலே ஒன்று. எங்களுக்கு இருக்கிற பெரு வருத்தம், எங்களுக்கு இருக்கிற பெரும் கவலை அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய நிலையை நினைத்துத்தானே ஒழிய ரஜினி அவர்களை பற்றி அல்ல. ரஜினி நன்றி நன்றி ஜீவா. அதாவது இங்கே தமிழரோ தெலுங்கரோ கன்னடரோன்றதெல்லாம் ரெண்டாவது, தலைமை பொறுப்புக்கு வர வேண்டியவன் நல்ல மனிதராக இருந்தால் போதுன்றது என்னுடைய கருத்து. இன்னொரு அந்த சகோதரருக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு உதாரணம் சொன்னார். இன்னொருத்தர் அழகாக இருக்காருன்றதுக்காக வேறு நான் அப்பாவை ஏற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை சொன்னார்.
அது அவர் வளர்ந்த விதமா அவர் சொன்ன அவருடைய தனிப்பட்டதுக்கு தலைமை போகணும். இல்ல இல்ல தனிச்சூழலுக்கு போகணும். தனிப்பட்டது இல்ல, அவர் தனி கருத்துக்கு நான் சொல்றேன். அவங்க தலைமை இப்படி அவரை சொல்லி வளர்க்குதா அப்படின்னு தெரியாது. பட் நான் என்ன அதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, என் தாய்க்கு யாரு வேண்டுமானாலும் பிள்ளையா இருந்து என் தாயை காப்பாத்தலாம். இல்ல, புதிய சர்ச்சைக்கு போனா, இல்ல, இல்ல, இந்த மாதிரி வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, இல்ல, இல்ல. நான் இந்த நேரத்துல இல்ல, 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 பதில் சொல்றேன். தவறு இது மாதிரியான தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள தனிப்பட்ட தாக்குதல் அது சொல்லியிருக்காருல, அதுக்கு நான் பதில் சொல்லுமா இல்லையா? இல்ல, அவர் சொன்னது வந்து அவருக்கு யார் நான் பதில் சொல்றேன். மத்தவளை கூப்பிட்டு வந்து தாய் தகப்பனை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாயை மத்த பிள்ளை பார்த்து கொண்டதுன்னா அதுக்காக நான் வந்து அவனை தப்பா சொல்ல முடியாது. என் தாயை பிள்ளை சரியில்லை, தரவலை பிள்ளை அடுத்தவன் தானே வந்து பார்த்துக்கணும். யாரு? நன்றி நன்றி நன்றி. புதிய விவாதத்துக்கு போவோம்னா நம்ம இன்னொரு நாள்ல விரைவா பேசலாம். ரஜினி வர்றதுக்கு அவர் கருத்து சொல்றதுக்கு எவ்வளோ காலம் இருக்கு. இப்போ ஒரு கூட்டணி கட்சி கிடைச்சிருக்குது. அந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.